வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கேயத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நாட்டார்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற நம்மளோட கஸ்டமர் வீட்டுக்கு தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் வந்து பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒயரிங் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருந்தோம். ஒயரிங்கும் ப்ளம்பிங்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பழைய சர்வீஸ் வந்து ஆல்ரெடி வந்து வச்சுருந்தாங்க. அந்த சர்வீஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் வச்சு சர்வீஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் பார்த்துட்டு லைன்மேனை கூப்பிட்டு பழைய சர்வீஸ் ஒயரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புது சர்வீஸுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பழைய சர்வீஸில் உள்ள என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பைப்லாம் பார்த்திங்கன்னா ஜிஐ பைப்பு தான், அதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் அதெல்லாம் நம்ம தூக்கி போட முடியாது. பழசையும் யூஸ் பண்ணிட்டோம், அது நல்லாவும் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஜிஐ சர்வீஸ் பைப்பு வந்து அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒயர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 320 போட்டிருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் வந்து எல்லாமே வெட்டையாயிருச்சு. பட் அது நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா புது வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நிறைய அப்போ வந்து பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சும்மா ஒரே ஒரு டிவி இந்த மாதிரி ஒரே ஒரு மிக்ஸி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி, மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் உள்ளே வரப்போகுது. ஸோ மோட்டரும் வேறு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 320 வந்து தாங்காது அப்படிங்கிறனால நம்ம 720 ஒயர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே பைப்பு மட்டும்தான் வந்து பழசு, மற்ற எல்லாமே புதுசு. பாக்ஸு, ரீலு, ஒயரு, ஸ்டே கம்பி எல்லாமே புதுசு போட்டு நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மேக்ஸிமம் இந்த ரீல்ஸ் வந்து எல்லா சர்வீஸுக்குமே பிவிசியில் தான் போடுவோம். பிவிசியில் 2 mm அதாவது திக்னஸ் உள்ள அந்த பைப்பு தான் நம்ம போட்டு விட்டுருக்கோம். இந்த பிவிசி பைப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே உழைக்குது. அந்த ரெட் கலரில் ஒரு ரயில் வரும், அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வெயில் காலத்தில் வந்து வெட்டையாகி ரெண்டாக உடஞ்சி அதில் ஒயர் தொங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பிவிசியில் அந்த நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீட்டாக இருக்கும். எந்த ஒரு வெட்டையானாலும் சரி. ஏன்னா 2 mm பைப்புங்கிறனால பிவிசி பைப்பெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக தாங்குது. நீங்களும் இந்த பிவிசி ரயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து எல்லாமே ஒயரில் இழுத்து முடிச்சு எல்லாமே கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மாட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் மீட்டர் பாக்ஸ் தான் மாட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனல் பாக்ஸோட மெட்டீரியலோட சேர்ந்தது. ஸோ ரொம்பவே கனமாகவும் இருக்கும், கேஜி அதிகம் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு மழைக்கும் வெயிலுக்கும் வந்து நல்லாவே தாக்கு பிடிக்கும். அதனால தான் நம்ம எல்லா சர்வீஸுக்குமே இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த பாக்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பாக்ஸ் எல்லாமே அடித்து முடிச்சிட்டோம். சர்வீஸ் பைப் எடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா மேலே வந்து மரக்கில் வந்து முட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வெட்டி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சர்வீஸ் பைப் நிப்பாட்டி கிளாம்ப்லாம் போட்டு டைட் வச்சு எல்லாமே ஃபுல் வேலையும் முடிச்சிட்டோம். அடுத்து சர்வீஸ் பாக்ஸில் மீட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இஎல்சிபி மாட்டிருக்கோம், அதுக்கு ஃபியூஸுக்கு எல்லாமே கனெக்ஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே உள்ள சர்வீஸ் லைனை வந்து அப்படியே இழுத்து கட்டினா போகுது. கம்பத்தில் மட்டும் இழுத்து கட்டினா வேலை முடிஞ்சு. மேலே வந்து இபியில் கொடுக்க தனியாக ஆள் வருவாங்க. ஸோ நம்ம ஒயரு கீழே வந்து தொங்கக்கூடாது, தொங்காமல் இருக்கணுமே அப்படிங்கிறோம். நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுருந்த ஒயரை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இழுத்து நல்லா டெம்பரோட அந்த எலக்ட்ரிக்கல் போலில் வந்து இழுத்து கட்டிடுவோம். சப்போர்ட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டே கம்பி போட்டு அந்த சர்வீஸ் பைப் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஆணி அடித்தோ இல்லை ஏதோ ஒரு ஆங்கில் இருந்தோவோ அதில் வந்து இழுத்து ஒரு டெம்பராக இழுத்து கட்டி வச்சுருவோம். ஏன்னா நாளைக்கு வந்தோ இல்லை அன்றைக்கே வந்து லைன்மேன் வந்து இழுத்து கட்டினாங்க அப்படின்னா சர்வீஸ் பைப் பார்த்திங்க அப்படின்னா பெண்ட் ஆகும். ஸோ அந்த பெண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம ஸ்டே பைப் போட்டு கட்டிட்டு அடுத்து கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. பைக் போகும் இல்லை கார் எது வரும், நடபாதையில் இருக்கிறனால ஒயருக்கே டேமேஜ் அப்படிங்கிறனால நம்மளே ஒரு ஏணியை போட்டு போலில் இழுத்து கட்டினா வேலை முடிஞ்சு. இப்போ எல்லா வேலையுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.